ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லா. இன்றைக்கி நவராத்திரி செகண்ட் டே அலங்காரம் காயத்ரி அம்மன் தான் அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த காயத்ரி அம்மன் அப்படின்னாவே நமக்கு வேதத்தில் காயத்ரி மந்திரம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். எத்தனை பேருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ பாவம் இருந்தாலும் அவங்களுக்கு ஜென்ம பாவம் போகிறதுக்கு அந்த காயத்ரி மந்திரம் நம்ம படித்தாவே நம்ம பாவம் எல்லாமே போவோம்னு சொல்லிட்டு நிறைய புராண ஸ்டோரிஸில் எல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம காயத்ரி அம்மன் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு விசேஷம் என்னென்னா, எங்கள் ஃப்ரெண்டு அவங்க வீட்டு கொலுக்கு கூப்பிட்டாங்க. நம்ம ஒரு மனசில் நினச்சிட்டா அது நம்ம அது பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் அது நிச்சயமாக நடக்கும். சின்ன வீடு பெரிய வீடு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ சின்ன வீட்டில் நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அதுக்கு எங்களோட ஃப்ரெண்டு வீடு தான் நாங்கள் ரொம்ப எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். ஏன்னா பெரிய பெரிய வீட்டில் தான் கொலு வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. எல்லா வருஷம் எங்கள் ஃப்ரெண்டு அவ்வளோ 2 BK ஆனால் அதுலேயே அவங்க நல்லா அழகாக நல்லா டெக்கரேட் பண்ணி விட்ருவாங்க. ஒரு வருஷம் புது புது பொம்மை எல்லாம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கு அந்த டால்ஸ்க்கு எல்லாம் இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் ரொம்ப பழைய காலத்து பொம்மைலாம் நிறைய இருக்குது. இந்த வருஷம் புதுசாக 2-3 பொம்மை ஆட் ஆகிருக்கு. ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக எங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி குரு பண்ணிகிட்டே இருப்பாள். அது பண்ணும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும். ஆனால் நான் எவ்ரி இயர் நவராத்திரிக்கு எங்களோட நெகட்டிவ் ஆந்திராவுக்கு போவேன். அதனால் என்னால் முடியாது. அட்லீஸ்ட் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த கொலு எல்லாமே பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இந்த தடவை நிறைய புது புது பொம்மைலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அம்மனுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்துகிட்டு அந்த அம்மாவோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாக்கிட்ட வேண்டிட்டு எங்கள் ஃப்ரெண்டு எல்லா வருஷம் இதே மாதிரி நல்லா சாமி கும்பிடணும், எங்கள் எல்லோரும் கூப்பிடணும். 1000 கஷ்டர்ஷால் அந்த அம்மா எங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் அந்த அம்மாவோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தமிழ் பில்லா. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீமாத்ரே நமஹ.